விஜய் 2024 தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டிலேயே தத்துவார்த்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் ஒரு தீவிரமான அரசியல்வாதி என்பதை நிரூபித்துள்ளார். சிரஞ்சீவி மற்றும் பவன் கல்யாணை போலவே விஜய் தனது செல்வாக்கை உறுதி செய்ய பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவரது பிரச்சார கூட்டங்கள் மற்றும் நடிகர்களின் கூட்டங்களை விட தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை ஈர்த்தது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில புரட்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கினார். விஜயின் முதல் தேர்தல் முடிவு 1977 எம்ஜிஆர் பெற்ற வெற்றி போல வரலாறு படைக்குமா அல்லது 2006 விஜயகாந்த் ஒரு இடத்தை பிடித்தது போல அமையுமா என்பது சில நாட்களில் தெரிந்துவிடும். அவர் வாங்கும் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் நிலவும் இருமுனை போட்டியை உடைத்து ஒரு முக்கோண போட்டியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்புப்படி விஜய் குறைந்தது 15% முதல் 20% வாக்குகளை பிரித்தால் மட்டுமே அவர் தமிழக அரசியலில் ஒரு கிங் அல்லது கிங் மேக்கராக மாற முடியும். சினிமா என்பது ஒரு என்ட்ரி கார்டு மட்டுமே. ஆனால் எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் போல மக்களின் இதயங்களில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் வெறும் திரைப்புகள் மட்டும் போதாது, அது ஓட்டாக மாற வேண்டும். விஜய் எம்ஜிஆரின் சாதனையை முறியடிப்பாரா அல்லது விஜயகாந்த் கமல் போன்றவர்களின் சவால்களை எதிர்கொள்வாரா என்பதை 2026 தேர்தல் களம் தீர்மானிக்கும்.